அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சென்னையில் கொஞ்ச நாளாக மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் வெதருமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. சரி, சும்மா ஒரு ரைடு போவோம் அப்படின்ட்டு ஒரு சண்டே நானும் என் ஒய்ஃப் என் பொண்ணு கிளம்பி நம்மளோட ஃபார்மை போய் விசிட் பண்ணோம். அங்கே என் பொண்ணு எப்படி என்ஜாய் பண்ணா, அப்புறம் நம்ம ஃபார்ம் எந்த நிலமையில் இருக்குது இப்போது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. வேறு ஸ்கூல் காமிக்கிறேன். ஸ்கூல் நல்லா இருக்காங்க. படி கவர்மெண்ட் ஸ்கூல் தானே, சூப்பராக இருக்கும். நாம் ரெகுலராக போகிற வழியில் தண்ணி இருக்கிறதுனால கார் ஆப்போசிட்டில் விட்டுட்டு இந்த வழியாக தான் நடந்து போனோம். ஆல்ரெடி எல்லாருமே பைக் இங்கே விட்டு உள்ளே வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்க கழனியில். நாமளும் இதே வழியில் தான் போனோம். அம்மா ஹாய் சொல்லு. தண்ணி பாருங்கள் எப்படி தரையோட தரையாக இருக்குது. ஃபுல்லாக தண்ணி இருந்தது. எங்கே வந்திருக்கோம் அது? நீ நம்ம சொல்லு, யூடியூப்ல சொல்லு. எங்கே வந்திருக்கோம்? சத்தமா சொல்லு. தோட்டத்துக்கா? நல்லா இருக்கா? சரி கொடு, கார்கி கொடு. கார்கி கொடு. இங்க என்ன பாத்தீங்க? ஃப்ராகா? ஃப்ராக் மட்டும் தான் பார்த்தீங்களா? சரி, நம்ம பேர்ட்ஸ்லாம் பார்க்கலாமா? சரி, சாப்பிடுங்க. அப்பா அப்பா வாஷ் பண்ண தெரியாதா? கொஞ்சம் சும்மா வரியா நீ? என்ன பண்றாது நீ? களிமண்ண வச்சு நான் விளையாடுறேன். என்னடா பிடிச்சிருக்கா? பிடிச்சிக்கிறேன். நோண்டாது, ரொம்ப காலை வச்சு நோண்டாது. என்னது? கெமிக்கல் இல்ல, தண்ணி. தண்ணி கலர் அப்படி மண்ணோட சேர்ந்து கலர் அப்படி ஆயிருக்கு. அவங்க களை எடுக்கிறாங்க. இது என்னது? இது என்னது? இது கல். கல்லா? ஆமா. ஏடா அது நீ அடுக்கலாம் ஆயிடுச்சு. அடுக்கான கழுவிக்கலாம். வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், எடுத்து சீக்கிரம் எடு. அது நீ அவன் பாரு டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போகிறான் பாரு.
நெல்லை போய் தகை வைக்கிறேன். இந்த பாரு அது இந்த செடி எடு, இந்த செடி எடு, இது எடு, இது எடு, கட்டு கையில் கட்டு. என்ன ஒரே ஒரு இலை மட்டும் பிச்சிருக்க, வேரோடு எடுக்கணும். இது தானப்பா அந்த பக்கத்தில் இருக்குல்ல, இதுதானே. ஐயோ அங்கே தூக்கி போடுறப்ப கோவமா இருக்கியா? போ ஏறு ஏன் போ. நீ என்ன தண்ணியில் விளாடணுமா? உன் டாக் கூட விளாடுறியா? உனக்கு ஆல்ரெடி கோல்டு ஆகுது. நீ இருக்காது. அது என்னது? அது நீ கிங்கு கிங்ஃபிஷர். கிங்ஃபிஷர் கிங்ஃபிஷர். அது கிட்ட போய் எடுக்கலாமா? அது ப்ளூ கலர் அந்த சைடு போயிடுச்சு. பரவாயில்ல. அங்கே ஒரு ஃபிஷ்ஷு பிடிக்குது பார், ஃபிஷ் எடுக்குது. அதுக்கு தான் அக்கௌண்ட் இருக்குது. பிடிச்சி பற்றியா ஃபிஷ்ஷை பிடிச்சி வாயில் பற்றியா ஃபிஷ் இருக்குது, சாப்பிடுது பார். அன்றைக்கி ஹாப்பியாக ஒரு 4 to 5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆரம்பத்தில் ஆதினி வந்து கீழே கால் வைக்கவே ரொம்ப ஹெசிடேட் பண்ணால், நாங்கள் கம்பல் பண்ணி தான் இறக்கி விட்டோம். அதுக்கப்புறமே அவள் பழகிட்டா. அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்குமே போக ஆரம்பித்தா. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணால். இது அவளுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சிட்டிலே இருக்கிறதுனால மேஜராக நம்மளால் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு போயிருக்க மாட்டோம். பட் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைங்கள இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டில் இருக்க இடங்களுக்கு கூப்பிட்டு போய் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண விட்டிங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பழகிடும். ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக தெரியாது. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபார்மில் என்ன அப்டேட், இந்த மோந்தா புயலுக்கு அப்புறம் நம்ம ஃபார்ம் எப்படி இருக்குன்றதை வந்து கூடிய சீக்கிரம் நான் வேறு ஒரு வீடியோவை பண்ணி போடுறேன். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பபாய்.